வயசு பையன் சுகுமார் ஒரு பெரிய காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய வீட்டுல அவன் மட்டும் தனியா இருக்கான். அங்க செண்பகம்னு ஒரு வயசு பொண்ணு வந்து இந்த வீட்டுக்கு நான் வேலைக்காரியா வந்துக்குவான்னு கேக்குறா. 2 தக்காளி வாங்கணும்னா கூட 2 கிலோமீட்டர் தூரம் போகணும் அந்த காட்டுல இருந்து. அப்பேற்பட்ட அந்த வீட்டுல தனியா இருந்த சுகுமாருக்கு இப்ப ஒரு வேலைக்காரியும் வந்துட்டா. ஆனா ஒரு நாள் வயலின் வாசிக்கலான்னு அந்த வேலைக்காரி வயலின் எடுக்கும்போது, நான் உனக்கு வயலின் வாசிக்க கத்து தரேன்னு சொல்லி சுகுமார் வந்து உடல் ரீதியா அவகிட்ட எல்லா தப்பையும் பண்ணிடுறான். அவ அழுதுகிட்டே அங்கிருந்து போயிடுறா. இவனுக்கு ஒரே பயம், ராத்திரி பூரா தூக்கம் வரல. ஆனா மறுநாள் பார்த்தா செண்பகம் வழக்கம் போல வேலைக்கு வந்துட்டா. ஏன்னா செண்பகத்துக்கு அம்மா உயிரோட கிடையாது, அப்பா குடிகாரன், கடன் நிறைய இருக்கு. கடன் அடைக்கணும்ன்ற பொறுப்பு இருக்கேங்கிறதுக்காகத்தான் அவ திரும்ப வேலைக்கு வரா. ஆனா இவன் உடல் ரீதியா மறுபடியும் அவ கூட தப்பு பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் செண்பகம் கர்ப்பமாயிடுறா. இந்த விஷயம் செண்பகத்தோட அப்பாவுக்கு தெரிஞ்சு அடி அடின்னு அடிக்கிறான். செண்பகம் சொல்லிடுறா, நான் இனி அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன்னு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இவளுக்கு குழந்தையும் பிறந்துருச்சு. ஒரு நாள் அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அவ சுகுமாரை பாக்குறதுக்கு வீட்டுக்கு போறா. சுகுமார் கத்துறான், உன்னை யாரு இந்த குழந்தைய பெத்துக்க சொன்னது அப்படின்னு சொல்லி. அவ சொல்றா, நான் கணவர்னு நினைச்சு வரல, எங்க அப்பா இறந்து போயிட்டாரு, அவர் வாங்கின கடனுக்காக மாடு கண்ணுக்குட்டியெல்லாம் ஓட்டிட்டு போயிட்டாங்க. இந்த பச்சை குழந்தைய பெத்து வச்சிருக்கனே, அதுக்கு சாப்பாடுக்கே வழி இல்லை, ஒரு வேலைக்காரியான அங்க இருந்துக்கிறேன்னு சொல்லி கெஞ்சுறா. அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். சுகுமாரோட அப்பா ஒரு நாள் ஒரு லெட்டர் அனுப்புறாரு. அடுத்த மாசம் 7ஆம் தேதி யமுனாவுக்கும் உனக்கும் கல்யாணம், ஊருக்கு வந்துருன்னு சொல்லிட்டு. இந்த சுகுமார் யமுனாவோட போட்டோவை எடுத்து செண்பகத்திட்ட காட்டுறான். இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இதுக்கு மேல நீ என் முகத்துல முழிக்காத, இந்த வீட்டை விட்டு கிளம்புன்னு சொல்லிடுறான். ஒரு வேலைக்காரியாவாச்சும் இருந்துக்கலாம்னு நினைச்ச செண்பகத்துக்கு அந்த வாய்ப்பும் போச்சு. அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அவ அங்கிருந்து கிளம்பிடுறா. யமுனாவுக்கும் சுகுமாருக்கும் முதலிரவு ஊர்ல நடக்குது. நடந்து முடிஞ்சதும் இவங்க திரும்ப அந்த காட்டுல இருக்கிற வீட்டுக்கே வராங்க. யமுனாவும் சுகுமாரும் வந்ததுல இருந்து தினமும் சண்டை தான். சுகுமார் சொல்லுவான், நீ இப்படி ஏன் ட்ரெஸ் பண்ற, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தா ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு. அதுக்கு அவ சொல்றா, உன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி பார்ப்பாங்கன்னா நீ உன் ஃப்ரெண்ட்ஸை தான் மாத்தணுமே தவிர என் ட்ரெஸ்ஸை மாற்றக்கூடாது அப்படின்னு அவ சொல்றா. இவ கதைலாம் எழுதுவா, யமுனா கதை ஆசிரியர். இவ கதை எழுதும்போது இவன் கோவத்துல அந்த கதையெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு பொண்ணுங்க சமைக்கிறத மட்டும்தான் செய்யணும், கதைலாம் எழுதக்கூடாதுன்னு சொல்லுவான். ஒரு நாள் ஆஃபீஸுக்கு கோவமா போவான். திரும்ப ஆஃபீஸ்ல இருந்து பாதியிலே திரும்பி வந்து ட்ரெஸ் எல்லாம் காட்டிட்டு நிற்பான். அவனுக்கு உடல் தேவை அதிகமா இருக்கும். அப்ப அவ சொல்லுவா, பொண்ணுங்க என்ன உடல் சார்ந்த எந்திரமா, உனக்கு சண்டை எதுல வருதோ அதை தீர்த்து வைக்கிறது தான் சமாதானமே தவிர உடலுறவுங்கிறது ஒரு சமாதானமே கிடையாது, அப்படி நினைக்கிறது ஒரு கீழ்த்தரமான விஷயம்னு சொல்லி அவளை திட்டுவா. இப்படியே சண்டை போயிட்டு இருக்கும். ஒரு நாள் இவ வெளியில போறேன்னு சொல்லும்போது, நீ போனா திரும்பிவே வந்துடாத அப்படின்றவான். உடனே அவளும் ஓகே, நான் திரும்பி வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவா. இவனுக்கு உடல் தேவை அதிகமா இருக்கிறதுனால வேற வழி இல்லாம திரும்பவும் அந்த செண்பகத்தையே தேடி இவன் போக ஆரம்பிப்பான். தான் பொண்டாட்டி யமுனாவை நாகர்கோயிலுக்கு அனுப்பிட்டு நீ திரும்பி வீட்டுக்கு வரவே வராதுன்னு சுகுமார் சொல்லிட்டு தான் வீட்டு வேலைக்காரி செண்பகத்தை தேடி அவன் போயிட்டு இருக்கான். செண்பகம் இவன் வர்றத தூரத்துல இருந்தே பாத்துடுறா. செண்பகம் அவன் வீட்டுல இருக்கும்போது அவளை அவன் வலுக்கட்டாயமா கற்பழிச்சு குழந்தையும் கொடுத்துட்டு, நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீ இனி மூஞ்சிலே முடிக்காத, வீட்டை விட்டு போன்னு சொல்லி துரத்துன துரோகி. இந்த காதல்ல அப்பேற்பட்ட துரோகத்தை கூட மன்னிக்கிறதுக்கு எப்படித்தான் இந்த பொண்ணால முடிஞ்சதோ தெரியல. அவன் ஆசையா ஓடி போய் அந்த குடிசை வீட்டுல இருந்து ஒரு மர நாற்காலியை எடுத்து வந்து போட்டு தான் முந்தானையால அதுல கொஞ்சம் கூட அழுக்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த சேரை தொடச்சிட்டு வார்த்தை சொல்றா, உங்க வீட்டுக்காரங்க எப்படி இருக்காங்கன்னு. எப்பேற்பட்ட மனசு அது. இவன் வீட்டுல இருந்து துரத்தும் போது ₹10 கூட அவளுக்காக கொடுத்துருக்க மாட்டான். அந்த பச்சை குழந்தைக்கு பிஸ்கட் கூட சாப்பிட கொடுத்துருக்க மாட்டான். இப்ப இவ கேக்குறா, ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மனசு இருக்கே, இந்த முந்தானையால ஆசையா தொடச்சாலே அந்த சேர்ல, அதுல கூட கொஞ்சம் அழுக்கு இருக்கும். ஆனா அவன் மனசு இவனுக்காக முந்தானை விரிச்சாலே அதுல கொஞ்சம் கூட அழுக்கு இல்லைங்க. இப்பேற்பட்ட பாசத்தை பார்த்ததும் அப்பேற்பட்ட துரோகம் பண்ண அந்த சுகுமாரே அழுது உருகிட்டான். நேரா வான்னு வீட்டுக்கு கூட்டு போறான். யமுனாவை நான் விவாகரத்து பண்றேன் அப்படின்னு சொல்றான். யமுனா பாவங்கன்னு கூட இவ சொல்லிட்டான். ஆனாலும் அவன் கேட்கல. யமுனாவோட புடவையை எடுத்து நீ கட்டிக்கன்னு சொல்றான். கொலுசு எடுத்து அவளுக்கு மாட்டி விடுறான். அங்கவே செண்பகம் வாழ ஆரம்பிக்கிறா. அவ குளிச்சுட்டு சாந்து பொட்டு வைப்பா. மிச்சம் இருக்கிற பொட்டை சுவர்ல எடுத்து அப்படியே பூசுவா. ஒவ்வொரு நாளும் அப்படியே போகுது. சுவரின் முகத்தில் சாந்து பொட்டுக்களும் அப்படியே ஏறிக்கிட்டே போகுது. திடீர்னு யமுனா வந்துட்டா. இவன் சொல்லிட்டான், இது வந்து செண்பகம் வேலைக்காரி அப்படின்னு. அவளும் அதை நம்பிட்டா. ஆனா பெட்ல ஒரே ஒரு கொலுசு கிடக்கு. செவுர்ல இருக்கிற சாந்து பொட்டையும் அவ ஒரு நாள் பாத்துடுறா, கண்டுபிடிச்சிடுறா. புருஷன் யாரையோ வச்சிருக்காருன்னு. இதை வேலைக்காரி செண்பகத்திட்ட கேட்டா தெரிஞ்சிரும்னு செண்பகத்தை பார்க்க யமுனா வரா. அவ கேக்குறா, என் புருஷன் யாரையாவது வச்சிருக்காரான்னு. இப்போ இவளுக்கு என்னடான்னா, அப்பன் சரி கிடையாது, குடிகாரன். சின்ன சின்ன ஆசைகளை கூட அடக்கி வச்சவ. புருஷனும் சரி கிடையாது, அதனால அழுகைய கூட அடக்கி வச்சவ. பேசக்கூட ஆறுதல் இல்லாத அவளுக்கு திடீர்னு வந்து இவ பேசும்போது வெறும் அழுக மட்டும்தான் வருது. அந்த அழுக கிணறின் ஆழத்துல இருந்து வந்த ஊற்று மாதிரி வர்றதுனால அந்த சோகத்தை பார்த்ததும் இவ கண்டுபிடிச்சிடுறா.
இவ தான் பொண்டாட்டியா இருக்கணும்னு. அந்த குழந்தை யாருது அப்படின்னு யமுனா கேட்குறா. இவ ஓடி வந்து காலிலேயே விழுந்துடுறா. அகங்காரம் அழிஞ்சிரும் காலில் விழும்போது. நான் பொண்டாட்டியா இருந்தாலும் நீதான் அவனுக்கு எல்லாம், நீ அவன் கூட சந்தோஷமா இருன்னு சொல்லித்தான் இவன் அந்த காலில் விழுந்திருக்கா. யமுனா இருக்காளே, ஒரு மனநலம் சரியில்லாத ஒருத்தவன் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டா கூட அவன் மனசு தாங்காது. இப்படி மனமுருகி அழுவும் போது அவன் மனசு தாங்குமா? நேரா ஓடி போறா. 25,000 ரூபாய்க்கு செக் எழுதுறா. புருஷன்ட்ட சைன் போட சொல்லி இதை செண்பகத்திட்ட போய் கொடுத்துரு, நீ அவளுக்கு ரொம்ப துரோகம் பண்ணியிருக்கேன்னு அவன் சொல்றா. அவன் நான் செண்பகத்து கூட எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்றான். நான் பாவம் பண்ணவங்க கூட கூட வாழ்ந்துருவேன், பொய் சொல்றவங்க கூட வாழவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் செண்பகத்தை தேடி மறுபடியும் போறா. செண்பகம் ஒரு பெரிய கல்லுல இருந்து கீழே குதிச்சு இறந்து போயிடுறா. அவ தான் புருஷன் மேல எவ்வளோ பாசம் வச்சிருந்திருப்பா. ஆனா ஒரு தடவை கூட புருஷனோ சுகுமாரனோ சுகுனோ ஆசையா அவ கூப்பிட்டுக்கிட்டதே கிடையாது. வீட்டை விட்டு வெளியில போ, வேலைக்காரியா கூட நீ இருக்க வேணாம், என் மூஞ்சில முடிக்காதன்னு அவன் சொன்னப்ப கூட அந்த சின்ன பையன்கிட்ட கூட அவ சொல்லுவா, ஐயாவுக்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு வாயா நம்ம போலான்னு தான் சொல்லுவாளே தவிர ஐயா ஐயான்னு சொல்லி தான் பாசம் வச்சிருந்தா. அந்த பாசத்தை புரிஞ்சிக்காம அவன் கல்லு மாதிரி தான் இருந்தான். அந்த கல்லை விட இந்த கல்லு சாப்பிட்டாதான் இருக்கும்னு நினைச்சு குதிச்சாலோ என்னமோ அவ இறந்து போயிட்டா. இப்பேற்பட்ட கொடுமை பண்ண கணவன் கூட உயிரோட இருக்கட்டும், நம்ம இறந்து போயிடலான்னு நினைச்ச இவளுக்கு அவ பெத்த அந்த சின்ன குழந்தைய கொல்ல மனசு வரல. அந்த குழந்தைய ஒரு ஓரமா விளையாட விட்டுட்டு அவ மட்டும் இறந்து போயிட்டா. யமுனா வந்து பாக்குறா, தனக்காக தான் நல்லா வாழணுன்றதுக்காக உன் உயிரையே விட்டுட்டியேன்னு சொல்லிட்டு தான் வயிற்றுல யமுனா சுமந்துட்டு இருந்த அந்த குழந்தைய கருவிலேயே அவ கொன்னுட்டு செண்பகத்தோட அந்த சின்ன பையனை எடுத்து கட்டி பிடிச்சி, இனி நான் தான் உனக்கு அம்மா அப்படின்னு சொல்றான். நீங்க அம்மா ஆக போறீங்கன்னு வினோதா கிட்ட மருத்துவர் சொன்னதும் அவளுக்கு ஒரே சந்தோஷம். ஓடி போய் தன்னோட கணவர் ஜவஹர் கிட்ட இந்த விஷயத்த சொல்றா. அவன் உடனே ஜூன் 20 தான் நமக்கு கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள எப்படி குழந்தை பிறக்கும்னு சந்தேகப்படுறான். இந்த ஜவஹர் ஒரு எழுத்தாளர். தமிழ் திரைப்பட துணை நடிகர்களும் சக நடிகர்களும் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத ஒரு கட்டுரையில எழுதணுன்றதுக்காக துணை நடிகர்களை சந்திக்க போயிருப்பான். அங்க துணை நடிகையா இருந்த வினோதாவை பார்த்த ஒரு வாரத்திலேயே பிடிக்குதுன்னு சொல்லி கல்யாணமும் பண்ணியிருப்பான். இப்ப நியாயப்படி பார்த்தா வினோதா தான் கேட்கணும், ஒரே வாரத்துல என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியே, நீ பிறந்து இத்தனை வாரம் ஆச்சே, எத்தனை பொண்ணுகிட்ட நீ இந்த மாதிரி சொல்லியிருப்பேன்னு. ஆனா அவன் சந்தேகப்படுறான். வினோதாவோட அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்டிருப்பாங்க, நீ ஜவஹரை உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு. அவ சொல்லியிருப்பா, நான் ஜவஹர்னா ரொம்ப நம்புறேன் அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லியிருப்பான்ல முன்னாடி வீடியோவில், சுகுமார் தான் வீட்டு வேலைக்காரி செண்பகத்தை கற்பழிச்சு குழந்தைய கொடுத்துட்டு அதை மறைச்சி யமுனான்னு இன்னொரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு. இந்த மாதிரி ஆண்கள் ஏன் கேவலமா இருக்காங்கன்னு சொல்லி அதை ஒரு கதையா எழுதி நாவலா ரெடி பண்ணவன் தான் இந்த ஜவஹர். ஆனா அதை விட இவன் கேவலமா இருக்காங்கிறது இப்பத்தான் இந்த வினோதாவுக்கே புரியுது. அவன் கூட வாழ பிடிக்காம குழந்தை பிறந்து ஒரு நாள் அந்த குழந்தைய தூக்கிட்டு இவ கிளம்பி அவளோட வீட்டுக்கு போயிடுறா. அந்த குழந்தை எனக்கு மட்டும்தான் வேணும், அவளுக்கு கிடைக்கவே கூடாதுன்னு இவன் கோர்ட்ல வழக்கு போட்டு ஜெயிச்சிடறான். மறுநாள் அந்த குழந்தை இவளை விட்டு போக போகுது. அவளோட அம்மாவே கொஞ்ச நாள்ல இறந்து போயிட்டாங்க. இப்போ அவளுக்குன்னு இருக்கிறது அந்த குழந்தை தான். இவளுக்கு ராத்திரியெல்லாம் தூக்கமே வரல, குழந்தை நினைப்பாவே இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கோர்ட்டு சனி ஞாயிறு மட்டும் அப்பா கிட்ட குழந்தை இருக்கட்டும்னு சொன்னப்போ அந்த 2 நாள் கூட இவளால இருக்க முடியாது. குழந்தை விளையாண்ட இடம், குழந்தையோட சட்டை அப்படியே பார்த்து பார்த்து ஓட்டுவா. எப்படா 3வது நாள் வரும் குழந்தைய பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருப்பா. இப்ப குழந்தை நிரந்தரமா அவ கையை விட்டு போக போகுதுன்னு நினைச்சப்போ அவளுக்கு தூக்கமே வரல. அவ செத்துடலான்னு முடிவு பண்ணி தண்ணிக்குள்ள இறங்குறதுக்கு போறா குழந்தைய தூக்கிட்டு. குழந்தை, அம்மா எனக்கு பயமா இருக்குமான்னு சொல்லிடுச்சு. பெத்த குழந்தைய கொல்ல அவளுக்கு மனசே வரல. தான் மட்டும் தண்ணிக்குள்ள இறங்கி மூழ்கிடுறா. கருவுல சுமந்த அந்த குழந்தைய கையில தூக்கி சுமந்துக்கிறா, யாராவது வந்து காப்பாத்திட்டு போவாங்க அப்படின்னு. அங்க அருண் ஒருத்தன் ஓடி வந்து 2 பேரையுமே காப்பாத்திடுறான். நல்ல நடிக்கிற நடிகை இவளுக்கு இவ வாழ்க்கையில ஒருத்தன் வந்து நடிச்சுட்டு போனது தெரியல. இதுக்கு முன்னாடி அத்தியாயத்துல யமுனா பார்த்தோமே, நல்லா படிக்க தெரிஞ்சவ, பெரிய எழுத்தாளர் அந்த யமுனா. ஆனா தான் அத்தை பையனே தன்னை ஏமாத்திட்டு போறாங்கிறது அவளுக்கும் தெரியல. ஸோ இந்த 2 பொண்ணுங்களும் இப்போ ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம ஏமாந்து போறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம காரணம் கிடையாது, நம்ம வச்ச நம்பிக்கைத்தான் காரணம், அதனால தான் துரோகம் பண்றாங்கன்னு. எந்த ஆம்பளையும் வாழ்க்கையில தேவையே இல்லைன்னு முடிவு பண்றாங்க. கட்டின புருஷன் கூட இப்படி துரோகம் பண்றானே, இனி வாழ்க்கையில எந்த ஆம்பளையும் நம்ப கூடாது, இன்னொரு கல்யாணம் கண்டிப்பா பண்ணிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணின யமுனாவும் வினோதாவும் தனித்தனியே ஒரு ஆண் குழந்தைகளை தத்தெடுத்து ஒரே ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க தன்னோட குழந்தைகளோட. இவங்க இப்படிலாம் நினைக்கிற அளவுக்கு தான் நம்ம சமூகம் இருக்கா, ஆண்கள் அப்படித்தான் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, அந்த வினோதா பக்கத்து வீட்டுல அருண்னு ஒருத்தன் வந்திருப்பான். வினோதா கொஞ்சமா முகத்தை தொங்க போட்டாலே சாப்பிட்டியான்னு போய் கேட்பான். இவ கண்டுக்காம போயிடுவா.
வினோதா 1 மாசம் வீட்டு வாடகை கட்டலன்னா அதுக்கு ஏதாவது உதவி பண்ணலாமான்னு இவன் ஓடி போய் நிற்பான். வினோதா வேற ஒருத்தவனை கல்யாணம் பண்ணிட்டு போனப்ப கூட அவ ஏரியில விழுந்து சாக போனப்ப ஓடி போய் ஆளா காப்பாத்தினான். தான் உயிரை பணைய வச்சாவது அவ உயிரை காப்பாத்தணும்னு நினைக்கிற அளவுக்கு அன்பு இருந்தாலும் சாப்பிட்டியா அப்படிங்கிறத தவிர வேற எதுவும் பேச தெரியல. கவர்ச்சி வார்த்தை. சில சமயம் சில ஆண்கள் சாப்பிட்டியான்னு கேட்கறதுல வெறும் வார்த்தை மட்டும் இருக்காது, பேச தெரியாத அந்த ஆணின் மிகப்பெரிய காதலும் அதுக்குள்ளதான் இருக்கும். கண்ணுக்குள்ளேயே வச்சு பார்க்குற அளவுக்கும் ஆண்கள் இருக்காங்க. அவங்கள கண்ணெடுத்து பார்க்கறதுக்கு தான் பெண்கள் இல்லை. நன்றி.